இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாரு. சாருக்கு ரொம்ப ஆசை ஒண்ணு என்னன்னா, விஜய் சேதுபதிக்கு அவருக்கு டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓ விஜய் சேதுபதி விஜய் அவர்களை சேதுபதிக்கு வச்சு ஒரு டைரக்ஷன் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. இது கிட்டத்தட்ட ஒரு 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 3 வருஷமாவே இதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சேதன் அங்கிட்டையும் பேசியிருக்காரு சாரு. சந்துரு அண்ணன் சேதனோட பி இருக்காரு. சந்துரு அண்ணன் கிட்ட தான் நான் பேசிட்டு சார் பேசணும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு சொன்னப்போ சார் அதையும் பேசினாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சார் ஒரு ஸ்டோரி விஜய் சேதுபதிக்காகவே எழுதி முடிச்சார். எதனால அவர் அவ்வளவு பிடிக்குமா அவருக்கு? இல்லை அப்படி இல்லை, எல்லாரையுமே பிடிக்கும். ஆனால் ஏன்னு தெரியாது, இந்த ஸ்டோரியை வந்து சேது அவருக்கு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிவிகேல வந்து புஷியானந்த் அவர்களை சந்திக்கணும், சில விஷயங்கள் பேசணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு இல்லையா? அவருக்கு அரசியல்ல வரணுன்ற ஆசை ஏதாச்சும் இருந்திருக்கா சார்? ஏன்னா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருக்காரு சார் ஏடிஎம்கேல இருக்காருலாம் இல்லை சார். தயவுசெய்து இது இன்னைக்காவது இது ரிவீல் பண்ணிடுறேன். உண்மையே சொல்லணும்னா டிவிகே உள்ளவும் அவர் எலெக்ஷனில் கேம்பெயினில் நின்று எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படிலாம் ஒரு நாளும் ஆசை வச்சது கிடையாது. சாரோட எண்ணமெல்லாம் என்னவா இருந்ததுன்னா, தன்னுடைய அரசியல் அனுபவத்தை பகிர்ந்துக்கணும், அந்த அரசியல் அனுபவத்தை இவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இவங்க யங்ஸ்டர்ஸாக ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக பண்ணுறாங்க. உண்மையாகவே ராஜ்மோகன் எனக்கு ஃபோன் பண்ணார். எந்தையுமே உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணாமல் சொல்லக்கூடாது. இல்லை, ராஜ்மோகன் அண்ணன்கிட்ட சார் பேசுனது உண்மை, நல்லா பேசுகிறீங்க, சூப்பராக பேசுகிறீங்கன்னு சொன்னது உண்மை. அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு அவரை மீட் பண்ணுறதுக்கு. அப்போது ஆனந்த் அண்ணனை பார்க்குறதுக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு. இந்த ஆனந்த் அண்ணன் அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு காரணம் அரசியல் ஆலோசகராக உள்ள வந்து தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுன்றதுக்காக தான். இந்த ஏடிஎம்கேல இணைஞ்சதா ஒரு நியூஸ் வந்ததில்ல சார், அது வந்து உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி சார். அது ஆக்சுவலாக மதுரைக்கு ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு சார் நாங்களாம் வந்துக்கிட்டு இருக்கோம். வந்து சென்னைக்கு வந்த உடனே அன்றைக்கி மத்தியானமே ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட்டு போகணும்னு சொல்லிட்டு சீக்ரஸியாகவே நடக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. ரூம் உள்ள வர இர்லாண்டி அண்ணன் வராரு. இர்லாண்டி அண்ணன்றவர் சாரோட ரசிகர் மன்ற தலைவர். இர்லாண்டி அண்ணன் சாரு நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அப்போ தான் எனக்கு விஷயம் தெரியுது, இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து சாரை சந்திக்கணும்னு கேட்டுகிட்டே இருக்காரு. இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சால்வை ஒன்று எடுத்து வச்சுட்டு கிளம்புறோம். கிளம்பி வெளியில் வரும்போது யாருக்கும் தெரியாது. அப்போ சார் என்னன்றாரு, டிரைவர் வேணா நீயே வண்டி எடுன்றாரு. நான் தான் கார் எடுத்தேன். சாரு நான் இர்லாண்டியன் 3 பேரும் போகிறோம் காரு. இப்போது உட்லாண்ட்ஸ் ஹோட்டலுக்கு பார்க்க கூப்பிட்றாங்கன்னு போது ஹோட்டல்னோடனே சரி ரூம் எடுத்து தங்கியிருக்காரு, பார்க்க போகிறோம். இதுதான் சார் பிளான். ஹோட்டல் ரூம் உள்ள டேர்ன் பண்ணி காரை உள்ளே எடுத்துகிட்டு போகும்போதே பார்க்குறோம் ஃபுல்லாக கரவேஷ்டியாக இருக்காங்க எல்லாரும். சார் உள்ளே இறங்கி போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாருன்னு மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு வெளில வந்தது தான். வெளில வந்த உடனே பார்த்தா அதிமுகவில் இணைந்தார் கே பாக்யராஜின் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் ஆகி போச்சு. அப்போ அந்த ப்ரெஸ் மீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ப்ரெஸ் மீட்டை நான் இணைகிறேன்ற வேர்டே இருக்காது. கூப்பிட்டுருந்தாரு, சந்திச்சோம், அவர்கிட்டயும் பேசணும், அதிமுக ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். இப்போ இந்த ஒரு வாரமாக இந்த நியூஸே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தோம். சார் என்ன சொன்னார்னா, இதுவே போயிட்டு இருக்கியா, இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் சாருக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படின்னா அவங்களாம் கூப்பிட்டு கேட்கும்பொழுது தன்னிலை விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இல்லை அரசியல் நிலைப்பாடு அறிவிக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ அரசியல் நிலைப்பாடு அறிவிக்கலான்னு சொல்லும்போது எதுக்கையா, ஏற்கனவே ஒரு தடவை ஆரம்பித்து தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சி ஆரம்பித்து இருந்ததெல்லாம் இழந்துட்டு வந்த ஒரே ஆள் நம்ம தான், மறுபடியும் எதுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேணாம், தன்னிலை விளக்கமும் வேணாம் அப்படின்னும் போது நைட்டு பேசிட்டு போயாச்சு. அன்றைக்கி நைட்டு சார் ஒரு டெசிஷன் எடுத்தார். காலைல வந்த உடனே நம்ம எம்ஜிஆர் சாரோட விசுவாசி, நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு கார் எம்ஜிஆர் சார் வந்து அவரோட கலை உலகம் நம்ம அவரோட விசுவாசி. அப்போது நம்ம அதை மட்டும் தான் நிரூபிக்கணும்.